எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்த vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங்லேருந்தே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் எழுந்ததும் டீ போட்டு குடிச்சிட்டேன். கொஞ்ச நாளாகவே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். பட் 2 டேஸாக நைட்டு ஊற வைக்க நான் மறந்துடுறேன். ஸோ மார்னிங் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டீ குடிக்கணும்னு தோணுச்சு, அதனால டீயே போட்டு குடிச்சாச்சு. டீ குடிக்கிறத கொஞ்ச நாளாக ஸ்டாப் பண்ணிட்டேன். காலையில் ஈவினிங் 2 டைமுமே நான் டீ காஃபியை ஸ்டாப் பண்ணிட்டேன். காலையில் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால காலையில் குடிக்கிறது இல்லை, ஈவினிங் டைமுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரைடே நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம், தென் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு அவியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவியலுக்கு எல்லாமே கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், அப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் கொட்டிட்டு லாஸ்ட்டாக தயிர் ஆட் பண்ணி விட்டோன்னா நம்மளோட அவியல் ரெடி ஆகிடும். சாம்பார், அவியல் இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. பூசணிக்காய் சாம்பார்னு சொன்னேன் இல்லையா, பூசணிக்காய் சாம்பாரில் பூசணிக்காய் போடவே நான் மறந்துட்டேன். இங்கே குக் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பூசணிக்காய் போடலைன்றதே நான் கவனிக்கல. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் வீட்டுக்கு மாப் போட்டு எடுத்துட்டேன். தென் பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு ரவா லட்டும் எள்ளுருண்டையும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பால் கொழுக்கட்டை தான் பண்ணுவேன். பட் இந்த டைம் ரவா லட்டும் எள்ளுருண்டையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். பால் கொழுக்கட்டையும் சேர்த்து பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பட் அதுக்கு டைம் சுத்தமாக பத்தலை. சிண்டு தூங்கி எந்திக்கிறதுக்குள்ளே பிரசாதம் எல்லாமே பண்ணி முடிச்சிடலான்னு நினச்சிருந்தோம். பட் பாதியிலே அவள் எந்திரிச்சு வந்துட்டான். நான் பண்ண 2 பிரசாதமே ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பட் இது பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ரவா லட்டு தீபாவளியோடலாம் நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். பட் உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எள்ளுருண்டை இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். பட் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. கொஞ்சமாக எள்ளு வறுத்துக்கிட்டேன். தென் வறுத்த வேர்க்கடலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் நாட்டு சக்கரை இந்த 3த்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பராக வந்தது. ரொம்ப ஈஸியாகவே நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பிரசாதம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிண்டுவை ரெடி பண்ணலான்னு வந்தாச்சு. சிண்டுக்கு அந்த தோத்தி போட்டு விட்டதுனால பெரிய வேலை இல்லாத மாதிரி இருந்தது. லாஸ்ட் இயர் நானே வேஷ்டியில் அவளுக்கு இந்த மாதிரி கட்டி விடும்போது ரொம்ப நேரம் எடுத்துச்சு. பட் இந்த டைம் ரொம்ப ஈஸியாகவே அவளுக்கு எல்லாமே பண்ணி விட்டுட்டேன். அவளும் அந்த மேக் ஓவர் பண்ணுறது ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டா. எல்லாமே இது போட்டுக்கிறேன் அது போட்டுக்கிறேன்னு சொல்லி அவளே ஆசையாக எல்லாமே போட்டுக்கிட்டா. ஸோ எனக்கு வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுது. இப்போ அவளை நல்லா ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் சாமி கும்பிட்றதுக்கு வந்தாச்சு. சாமியும் நல்லபடியாக கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே அங்கேருந்து ரவா லட்டெல்லாம் எடுத்து சிண்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்த குட்டி கிருஷ்ணர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பெருசாக கண்டுக்கல. நிறைய ஸ்வீட் சாப்பிட்டதுனால ஸ்பைஸியாக எதாவது சாப்பிடணுன்னு கிரேவிங்ஸாக இருந்தது. ஸோ வெளியில் போய் ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு வெளியில் போய் காளான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.